Praise the Lord. Welcome to Family Talks. We are so happy to be here with you. And I hope that you are having an enriched and blessed time during this 21 days of fasting and prayer. And we are going to be talking about strengthening the family foundations. Today we will be talking about the word pursuit. Pursuit means to follow or to chase, like how God pursues his children. We read in John 3:16 that God so loved the world that he gave his only begotten son. Because God loved us and because God is after us, he gave his son. So we are going to, look at the word pursuit in the context of our personal life and also our family. Absolutely. Yeah. கண்டிப்பா நம்ம இந்த பர்சியூட்ன்ற வார்த்தையை பார்க்கும் போதே நாடுகிறதுன்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. இந்த தேடுகிறது ஒரு சேஸ் பண்ணுறது நம்ம இப்போ கேட்டது போல சங்கீதம் 34வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், நன்மை செய், சமாதானத்தை தேடி சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம எதை தொடர்ந்து கொள்ளணும், எதை நாம் நாடணும், தீமையை விட்டு நாம் விலகணும், நன்மையை நாம் செய்யணும், சமாதானத்தை நாம் தேடணும். முதலாவது தனிப்பட்ட நிலைமையில நாம் இப்படி காணப்படும் போது அது இட் ஓவர்ஃப்ளோஸ், இட் ஸ்பில்ஸ் இன்டு அவர் ஃபேமிலி இல்லைங்களா. நிறைய நேரத்துல குடும்பத்துல நம்ம பார்க்கும் போதே பிள்ளைகளை நம்ம பார்க்கும் போதே பெற்றோர் எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் பிள்ளைகளும் இருப்பாங்கன்னு இல்லைங்களா. அப்போ பெற்றோர்கள் தீமையை விட்டு விலகும் போது அந்த இடத்துல பரிசுத்தம் உண்டாகும் போது when you are pursuing holiness, your family gets into the same mindset. அவங்களுக்குள்ள பார்க்கும் போது அதே ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அவங்க நாடுதல், நம்ம எதை நாடுகிறோம் இல்லைங்களா. இந்த உலகத்துல தேவன் நம்மள்கிட்ட கொடுத்திருக்கிற குடும்பத்துடைய அந்த நிலைமையை நம்ம பார்க்க முடியும். They will also pursue what is good. They will pursue what is peace இல்லைங்களா. அதே போல 1 திமோத்தி 6வது அதிகாரம் 11வது வசனத்துல கூட நம்ம இப்படி பார்க்கிறோம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தெய்வ பக்தியையும் சமாதானத்தையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நம்மளுக்கு ஒரு பெரிய பட்டியலை இங்க கொடுத்திருக்கிறாரு இல்லைங்களா. முதலாவது நாம் நீதியை பின்பற்றணும், நீதியை நாம் சேஸ் பண்ணணும், நீதியை நாம் நாடணும், தெய்வ பக்தியையும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும். பாருங்க, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில காணப்படும் போது நம்ம குடும்ப வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்களேன். நாம் வெறும் வேலையும் டென்ஷனும் அதோ இதுவும் பின்னாடி மட்டும் நம்ம போய் கொண்டிருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில நீதி காணப்படாது இல்லைங்களா. நம்மளுடைய தேடுதல், நம்மளுடைய நாடுதல் ஒரு சரியான இடத்துல இருக்கும் போது when we are seeking after righteousness, தெய்வீகத்தை விசுவாசத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு நாளுக்கும் தேவையான காரியங்கள் அன்பு சமாதானம் பொறுமை இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம தேடும் போது என்ன நடக்குதுங்க, நம்ம வாழ்க்கை மாற்றப்படுகிறது, நம்ம குடும்பமும் மாற்றப்படுது. இப்படி நம் தேடுதல் இருக்கும்போது that will impact our family. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 21வது வசனத்துல கூட இப்படி நம்ம வாசிக்கிறோம். நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். பாருங்க, நம்ம நீதியை பின்பற்றும் போது தயை நம்ம பின்பற்றும் போது நமக்கு என்ன கிடைக்குதுங்களா, ஜீவனும் நீதியும் மகிமையும் and honor. ஆங்கிலத்துல நம்ம பார்க்கிறோம், கனத்தை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். சோ இன்றைக்கு நாம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம், இந்த பர்சியூட் இல்லைங்களா. நாம் எதை நாம் பின்பற்ற போகிறோம், எதை நாம் நாட போகிறோம். ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் இருக்கணும்னா இந்த பர்சியூட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. முதலாவது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல, இண்டிவிஜுவல் லைஃப்ல what are you pursuing after? நம்ம எதை தேடுறோமோ எதை நாடுறோமோ it has a direct impact on who God has given to us, on our family. நம்ம நாடணும், நம்ம தேடணும். ஏன்னா சில நேரத்துல இது ஆட்டோமேட்டிக்கா இருக்காது. ஆனா பிசாசு நம்ம குடும்பங்களுக்குள்ள எப்பவுமே கொழுப்பமோ எரிச்சலும் தான் இருக்கணும்னு விரும்புவான். அதனால அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஈஸியா தானா வரும், அதை நம்ம தேட தேவையில்லை. ஆனா ஆண்டவர் நம்மளுக்குள்ள என்ன விரும்புறாருன்னா சமாதானம் இருக்கணும், குடும்பங்களுக்குள்ள நீதி இருக்கணும். அப்ப இதெல்லாம் நம்ம அதை பின்பற்றி நம்ம அது பின்னாடி நம்ம absolutely. நீங்க ஒரு புது வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா அந்த வீட்டை அலங்காரம் பண்ண நீங்க என்ன பண்ணுவீங்க, சில காரியங்களை நாடுவீங்க. யூ வில் சேஸ் ஆஃப்டர் சம் திங்ஸ் இல்லைங்களா. என்ன மாதிரி சோஃபா நம்ம போடணும், என்ன மாதிரி டிவி வாங்கணும், அதை நம்ம என்ன பண்ணுவோம், யோசித்து அதை தேடி அந்த கடைக்கு போய் அதை வாங்கிட்டு வந்து அந்த வீட்டில் வைத்து அதை அலங்காரம் படுத்துவோம். அப்படிதான் நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு இருக்கிறோம். நம்மளுடைய நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனுக்கு இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்னா சில காரியங்களை நம்ம தேடணும், நாடணும். அந்த காரியங்களை நம்ம தேடி அதை நாடும் போது
கர்த்தர் அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில கொடுத்து, நம்ம குடும்பத்துக்கு கொடுத்து, அந்த சமாதானத்தையும் அந்த நீதியும் அந்த கனத்தையும் நம்ம பார்த்து இந்த எல்லா விஷயங்களும் விசுவாசத்தையும் தெய்வீகத்தையும் ஆண்டவர் கொடுத்து என்ன பண்ணுவாருங்க, நம்மளை உறுதிப்படுத்தி நம்மளை ஆசீர்வதித்து, as we pursue him, God will bless us. And as we pursue these habits, as we pursue these characteristics, God will fill our hearts with godliness. இது என்ன நடக்குங்க, நம்ம குடும்ப வாழ்க்கையில தெய்வீகம் காணப்படும், விசுவாசம் காணப்படும், சமாதானம் காணப்படும், பொறுமை காணப்படும், அன்பு காணப்படும். இங்க பார்த்து இந்த நற்குணங்கள் காணப்படும். தீட்டான காரியங்களுக்கு இடமில்லாம தேவனுடைய வழிநடத்துதல் காணப்படும். As we pursue, and அது மாத்திரம் இல்லாம நான் இதுவும் சொல்ல விரும்புறேங்க, pursuit என்னது, it takes time, it takes effort. இது சும்மா நடந்துடாது. நாம் நீதியின் காரியங்களை தேடுகிறோம், அதே நேரத்துல ஒருத்தரோட நாம் நேரத்தை செலவழிக்க, நம்ம மனைவி புருஷனோட, புருஷன் மனைவியோட, அதே போல பிள்ளைங்களோட நேரத்தை செலவழிக்க, பெற்றோர்கள் பிள்ளைங்களோட நிறைய நேரத்தில் அவங்ககிட்ட நம்ம ஃபோனை கொடுத்துட்றோம், ஐபேடை கொடுத்துட்றோம். அவங்கள ஏன்னா நிறைய பேசுவாங்க, நிறைய காரியங்களை பிள்ளைங்க சொல்லுவாங்க, நம்ம டயர்டாக இருப்போம். அதை அவாய்டு பண்ணுற மாதிரி நம்ம இந்த காரியங்களுக்குள்ள நம்ம போயிடுறோம். அப்படி இல்லாமல் pursue your children, இல்லைங்களா? உங்களோட பிள்ளைங்களை நீங்கள் pursue பண்ணுங்க, பிள்ளைங்க பெற்றோரை pursue பண்ணுங்க, அதே போல கணவன் மனைவியை pursue பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, we are serving them. அவங்களோட நம்ம கலந்துரை ஆடும் போது, பேசும் போது அவங்க உள்ளத்துல என்ன இருக்கிறது, அவங்க என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறாங்க, அப்போ நம்ம அவங்க பின்னாடி போனா தான் நம்மளுக்கு தெரிய வரும். நிறைய பெற்றோர்களுக்கு அவங்க பிள்ளைங்க மனசுல என்ன இருக்குதுன்ட்டு இன்னைக்கு தெரியல. அதனால தான் அவங்க வேற யாருக்கிட்டயோ போய் சொல்லி இல்லாத பொல்லாத ட்ராப்ஸ்ல எல்லாம் மாட்டிக்கொள்கிறாங்க, இல்லைங்களா? அப்படி அவங்க சிக்கிக்கொள்ளாமல் இருக்க நாம் அவங்களை பின்தொடரும் போத நம்ம நீதியின் வாழ்க்கையில முதலாவது பின்தொடர்கிறோம், ரெண்டாவது குடும்ப வாழ்க்கையில நம்ம ஏலியன்ஸா இல்லை, அப்படின்னா தொடர்பு இல்லாம நம்ம இல்லை, ஒருத்தரோட ஒரு தொடர்பு இருக்கிறது, கலந்துரையாடுகிறோம், பேசுகிறோம். அந்த பர்சியூட் இருக்கும் போத ஒரு தேவ சமாதானமும் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை கிடைக்க ஒரு நல்ல வாய்ப்புண்டு. Praise God. Amen. So we need to depart from evil and pursue after godliness, Yes. righteousness, love, faith. Faith, yes. This is what God expects from us, and also to pursue after our spouses and our children, Family members. Yes. Ilya, let's pray and commit this to the Lord. Amen. Heavenly Father, we thank you, Lord, for this beautiful day, Lord, as we've come and, Lord, learnt about your word. Lord, we thank you, Lord, for you have been pursuing after us, Lord, and you never give up on us, Father God. Lord, likewise, we would be people, we pray that we would be people who would pursue, Lord, after righteousness, after peace, after godliness, Father God. And Lord, we would be people, Lord, that we would pursue for the interest of our children, of our family, oh Lord Jesus. And Lord, we would depart from every evil, Father God. Lord, as Lord, we decorate our house and we beautify our house, Lord, we also pray that we would, Lord, pay attention to our personal lives, Lord, and also our family, Father God, so that we may look beautiful in your sight, Father. We thank you, Lord. We commit our families, we commit every one of us, Lord, who are watching and praying with us, Lord, in Jesus' name. Amen. Amen. Praise the Lord. Amen. God bless you. And நாம் இந்த வார்த்தைகளை கேட்டது பிரகாரமாகவே ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி நடத்துவாராக. ஆமென்.